கார்த்தி தீபா சீரியல்ல ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவும் தாங்க. தர்மலிங்கத்தை தீபா பார்க்குறாங்க. தர்மலிங்கம் அப்போ மயக்க நிலையில் இருக்காரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா அப்பாவை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எவ்வளோ சூப்பராக தெரியுமா சார் பேசுவாங்க, தீபா தீபான்னு உருவாங்க, அவங்கள இந்த நிலமையில பார்ப்பேன்னு நான் நினச்ச கூட பார்க்கல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி தீபா அவங்க நிலைமையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ கார்த்தி தீபாவுக்காக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் வந்து கேட்குறாங்க, பேஷண்ட் என்ன கண் முழிச்சாரா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பேஷண்ட்டுன்னா கண் முழிக்கவே இல்லை சார் அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி வந்து தீபா கிட்ட, தீபா நீங்கள் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தீபா வந்து, அப்பா கண் முழிச்சா தான் சார் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. அப்போ தீபா அவங்க அப்பா கால் பாதத்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ தர்மலிங்கம் கொஞ்சம் நேரம் சென்று கண் முழிக்கிறாரு. அப்போ தீபா அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்பா நான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா எனக்கு பாட்டு பாடினத்துக்கு 1,00,000 சம்பளம் கொடுத்தாங்க, பாருங்கப்பா உங்கள் பொண்ணு சாதிச்சிட்டா, உங்கள் கனவை நிறைவேற்றிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தர்மலிங்கம் சொல்கிறாரு, என் பொண்ணு கண்டிப்பாக சாதிப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இதுக்கப்புறமா எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா டாக்டர் வந்து சொல்கிறாரு, உங்கள் அப்பாவை 2 நாளையில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு தர்மலிங்கத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறார் தீபா கிட்ட, நீங்கள் அப்பா கூடவே இருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நான் வீட்டை விட்டு வந்து 2 நாள் ஆச்சு சார், நான் வீட்டுக்கே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு தீபாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அபிராமி கிட்ட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை நகை எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, தர்மலிங்கத்துக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் எங்கேருந்து வந்திருக்கும் 7,00,000 ரூபா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்கள் புள்ள தான் அந்த பணத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அப்போ கார்த்தியும் தீபாவும் வீட்டுக்கு வராங்க. அப்போ கார்த்திக்கிட்ட அபிராமி கேட்குறாங்க, தர்மலிங்கம் எப்படி இருக்காரு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இப்போ நல்லா இருக்காருமா, நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அது எப்படி பேசாமையா இருப்பார், 7,00,000 ரூபா வாங்கியிருக்காருல்ல அப்படின்னு சொல்கிறாங்க கிண்டலா. தீபா சொல்கிறாங்க ஐஸ்வர்யா கிட்ட, தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பிச்சைக்கார குடும்பம் தானே அப்படின்னு. அதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப கோவப்படுறாரு. என் ஒய்ஃபோட குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அபிராமி உடனே கோவப்பட்டு ஐஸ்வர்யாவை திட்டி ரூமுக்கு அனுப்புகிறாங்க. ஐஸ்வர்யாவும் ஐஸ்வர்யாவோட அம்மா ராஜேஸ்வரியும் 2 பேரும் ரூமுக்கு போகிறாங்க. ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இதுக்கப்புறமும் இந்த தீபா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நம்மளோட திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.